நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி, நீ இப்போ வந்த? இப்பதான். இந்தா என்ன? காஃபி. என்ன சிரிக்கிற? ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. கீழே இறங்கி போய் காஃபி போடுறதுக்கு சோம்பேறித்தனமா இருந்துச்சு. பார்த்தா நீ காஃபியோட வந்து நிக்கிற. அதான் சரவணன். எப்படிடா அது? தெரியல மீனாட்சி, நான் ஆஃபீஸில் ரொம்ப சின்சியராக தூங்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு கனவு. டேய், உன் பொண்டாட்டிக்கு தலை வலிக்குது, போடா போய் காஃபி போட்டு கொடுன்னு ஒரு குரல். அப்படியா? ஆமா, அதான் நேரா வந்து நானே என் கையால காஃபி போட்டு கொடுத்தேன். நீயா போட்ட? ஏன் நாங்களாம் போடக்கூடாதா? இல்ல, போடலாம். என்ன அக்கறையெல்லாம் ஜாஸ்தி ஆகுது? காஃபி போட்டு கொடுக்குறதுலாம் ஒரு மேட்டரா? தேங்க்ஸ். சொல்லு, என்ன பிரச்சனை? பிரச்சனையா? ஆமா, உங்க அப்பா உங்ககிட்ட சொன்னாரு. என்ன பிரச்சனை? அது எப்படி உனக்கு தெரியும்? ரொம்ப சிம்பிள். வழக்கமா உங்க அப்பா வந்தா நீ பயங்கர குஷியா இருப்ப. ஆனா இன்னைக்கு ஒரு காஃபி போட சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு மாடியில் வந்து நின்றுட்டு இருக்கிற. சொல்லு, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை. என்கிட்ட மறைக்காத மீனாட்சி. ஹேய், என்னடி ஆச்சு? ஊர்ல ஏதாச்சும் பிரச்சனையா? என்ன பிரச்சனை? சொல்லுடி, என்ன பிரச்சனை? அண்ணன். உங்க அண்ணனுக்கு என்ன? அண்ணன் என்கிட்ட பேசுறது இல்ல, தெரியும்ல உனக்கு. என்ன சொல்ற? அண்ணன் என்கிட்ட பேசுறது இல்ல. ஏன்? ஏன் சொல்லு. அண்ணனுக்கும் அக்காவுக்கும் நடுவுல. அதுக்கு நம்மள கோவப்பண்ணா? இல்ல, கல்யாணம் நடக்காம போனதுக்கு நான் தான் காரணம்னு அண்ணன் யோசிக்குதுன்னு நினைக்கிறேன். சரி விடு, நீ தான் கெடுத்துறேன்னு நினைக்கிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கே புரியும் நீ பண்ணது அவனுக்கு நல்லதுதான். வேற என்ன சொன்னார் உங்க அப்பா? அண்ணன் ஒழுங்கா வீட்டுக்கு வரது இல்லையா, அம்மாவோட அடிக்கடி சண்டை போல. அப்புறம் ஒரு நாள் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து. எதுக்கு இப்படிலாம் பண்றான் அவன்? தெரியல, எல்லாரும் சேர்ந்து அண்ணனை ஏமாத்திட்டோன்னு நினைக்குதோ என்னமோ. அப்படி பார்த்தா சௌந்தர்யாவும் ஏறக்குறைய அதே நிலைமையில தான் இருக்கா. அப்பா அம்மா சுத்தமாக அவளுக்கு பிடிக்கிறது இல்லை. இருக்கிறதுலே அவளுக்கு பெரிய வில்லன் நான் தான் நினச்சிட்டு இருக்கிறா. என்கிட்ட பேசதே கிடையாது. நான் தான் அண்ணனுக்கு எடுத்து விட்டேன்னு என்கிட்டயும் அவ பேசுறது இல்லை. அங்கே உங்கள் அண்ணன் முறுக்கிட்டு இருக்கிறான், இங்கே இவ முறுக்கிட்டு இருக்கிறா. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கே புரியும். சரவணா, நம்ம தப்பு எதுவும் பண்ணலையே. கோவப்படாத. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க நாம. நம்மளே ஒரு காதலை பிரிச்சுட்டோமோன்னு யோசனையா இருக்கு. ரெண்டு பேருக்கும் மேட்ச் இல்ல. படிச்சிருக்கா, படிக்கல, வில்லேஜ், டவுன், அழகா இருக்கா, அழகா இல்ல, இப்படி நம்மள எவ்வளோ காரணம் சொன்னாலும் அவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு தானே. நம்ம தப்பு பண்ணிட்டோமா சரவணா? அவங்க நம்ம மேல கோவப்படுறது நியாயமோ? இங்கே பாரு மீனாட்சி, நீயும் நானும் காதலிச்சப்ப எவ்வளோ பிரச்சனை உனக்கே தெரியும். எங்கள் அப்பாவை தவிர வேற யாருமே ஒத்துக்கல. நம்ம போராடினோம், சண்டை போட்டோம், நிறைய விட்டு கொடுத்தோம். நான் உங்கள் அண்ணங்கிட்ட எவ்வளோ அவமானப்பட்டேன். நீ ஒரு தடவை உன் உசுரை நம்ம காதலுக்காக பணையமே வச்ச. கடைசி நிமிஷம் வரைக்கும் அடி, உத, அழுக, வேதனை இதெல்லாம் தாண்டி தானே நம்ம காதல் கல்யாணத்தில் முடிஞ்சது. ஆனா ஒரு சின்ன பிரச்சனையை கூட அவங்க காதல் தாக்கு பிடிக்கல பாரு. இதுல இருந்தே தெரியல அவங்க காதல் எவ்வளவு ஸ்ட்ராங்குன்னு. நான் சொல்றேனே தப்பா எடுத்துக்காத மீனாட்சி. சௌந்தர்யா பத்தி எனக்கு நல்லா தெரியும், உங்க அண்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த கல்யாணம் நடக்காம இருக்கிறது தான் அவங்க ரெண்டு பேருக்குமே நல்லது. அதையும் தாண்டி இது நடந்தா கஷ்டப்பட போறது அவங்க மட்டும் இல்ல, அவங்களோட சேர்ந்து நாமளும் தான். நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா என் அண்ணன் என் மேல கோமா இருக்கிறதான் என்னால தாங்கிக்க முடியல. நீ போன் அடிச்சா அவன் எடுக்கல, அவ்வளவுதானே. நேரில் பார்த்தானா போதும், டப்புன்னு விழுந்துருவான். உங்க அண்ணனை நான் எந்த விஷயத்துலையும் ஒத்துக்க மாட்டேன், அது உனக்கே தெரியும்.
ஆனா தங்கச்சி சென்டிமெண்ட்னு வந்துட்டா இந்த இந்தியாவிலேயே நடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. காஃபி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எப்படி? அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல பால் கொடுத்தா என்ன சொன்ன? எச்சி நான் சொன்னேன். இன்னைக்கு உனக்கு தெரியாம நடுவில் மாத்திட்டேன். கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். சரி ஆகணும். சரவணா, என்னம்மா இங்க என்ன கொஞ்சம் கொலா விட்டுருக்க? இதுதான் எங்க அம்மா. ஐயோ பாவம், நல்ல வார்த்தையே பேச தெரியாது. என்ன முறைகிற? நாங்க என்ன பேசியிருந்தோம் உனக்கு தெரியுமா? கொஞ்சம் கொலாவன இஷ்டத்துக்கு அடிச்சு விடுற. இல்லப்பா. சரி, அப்படியே என் பொண்டாட்டியை கொஞ்ச நாளும் கொலாவனாலும் என்ன தப்பு? என் வீட்டுல என் பொண்டாட்டி தானே கொஞ்சற. ஏண்டா ஒரு வார்த்தை சொன்னது இந்த காட்டு காட்டுற? அப்புறம் ஆரம்பிக்கும் போது அவசரமா ஆரம்பிச்சா? இப்ப நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லலாமா கூடாதா? சொல்லு சொல்லு. உங்க அக்கா மாப்பிள்ள பார்க்க சொல்லிட்டா. என்ன சொல்ற? ஆமாடா, நீங்க யார வேணா பாருங்க, எனக்கு ஓகே தாங்கறா. இது என்ன புது கதையா இருக்குது? ஆமா, அவன் எங்கயாவது வெளியூர் வெளிநாடுன்னு போறதுக்குள்ள ஒரு நல்ல மாப்பிளைய பிடிச்சு போட்டா அவன் இங்கே இருப்பா. மா, அவ ஏதாச்சும் உன்னை சும்மா கலாச்சிருக்கு போறா. டேய், அவதான் தெளிவா சொல்றால. எனக்கு இன்னொரு நம்பிக்கை இல்ல. அவளை கூப்பிடுற, நீயே கேளு. வேணா வேணா, எதுக்கு அவளை? சௌந்தர்யா, சௌந்தர்யா. என்ன பேசலாமா இல்ல பேசினா மூஞ்ச தூக்கிட்டு போயிடுவியா? சொல்லு சொல்லு, என்னன்னு. அம்மா ஏதோ உனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லுது. நிஜமாவா? எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உனக்கு எல்லாம் ஏதாவது ஐடியா இருக்கா? என்ன இப்படி கேக்குற? கல்யாணம் பண்ணணும்னா நீ மாப்பிள்ளை பார்க்கணும் இல்லையா? சீரியஸா சொல்றியா? எரிச்சல கலப்பாத, நான் போயிடுவேன். ஏய், சீரியஸா தாண்டி கேக்குறேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன். நான் பார்த்த மாப்பிள்ளை நீங்க வேணாம்னு சொன்னீங்கல்ல, அப்ப நீங்க ஒண்ணு பார்க்கணும்ல. எல்லாம் ஒன்றும் கோவம் இல்லையே. யோசிச்சு பார்த்தா உங்க மேல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்ன வேணான்னு சொன்னவன் மேலதான் நியாயமா நான் கோவப்படணும். அவன் முன்னாடி நான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும். நல்லதா ஒரு 4-5 மாப்பிள்ளை பாருங்க, அதுல எனக்கு பிடிச்ச ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கேட்டியா? சீரியஸா தான் சொல்லுமா அவன்கிட்ட. சீரியஸா தான் சொல்லிட்டல. ஒரு நான் பாக்குறேன் உனக்கு சூப்பர் மாப்பிள்ளை. சரவணா, இந்த கம்ப்யூட்டர்ல ஏதோ மாப்பிள்ளை எல்லாம் வந்திருக்குன்னு சொன்னியே. சரி வா, முதல்ல நாம ஒரு 10 மாப்பிள்ளை செலக்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவகிட்ட காட்டுவோம். சரிப்பா சரிப்பா. மீனாட்சி, டின்னர் ரெடி ஆனோடனே கூப்பிடு. அதுக்குள்ள அம்மாக்கு லேப்டாப்ல போட்டோ எல்லாம் காட்டு வந்துடுறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு சந்தோஷம் இல்ல போலியே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ என்ன பத்தி கவலைப்படாத, உன் அண்ணனை பத்தி கவலைப்படு. தினமும் 2000 மெசேஜ் வருது. பயங்கரமா குடிக்கிறானா, வீட்டுக்கே வருது இல்லையா. எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவான். எந்த குடும்பத்துக்காக நீ எனக்கு ஆப்பு வைக்கணும்னு நினைச்சியோ அந்த குடும்பத்துக்கு, உனக்கு, உன் அண்ணனுக்கு தான் அது ஆப்பாயிடுச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏங்க, ஏன் கவலையா இருக்கீங்க? கவலையாவா? நானா? ஆமாங்க, ஏன் கவலையா இருக்கீங்க? நான் எங்கடி கவலையா இருக்கேன்? அப்ப நீங்க கவலையா இல்லையா? யார பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? சேகர பார்த்து சந்தோஷமே சந்தோஷப்படும். கவலைதான், என்ன பார்த்து கவலைப்படும். ஏங்க சும்மா நடிக்காதீங்க, உள்ளுக்குள்ள கவலை இல்ல. எதுக்குடி கவலைப்படணும்? அன்னைக்கு நம்ம கிட்ட மாப்பிள்ளை பார்க்க சொன்னால. அன்னைக்கு அவ ஏதோ காண்டுல சொன்னாப்பா. காண்டுல சொன்னாலோ காதுல சொன்னாலோ
சொன்னா அவ்வளவுதான். அதை வச்சுக்கிட்டு நீ சீரியஸா மாப்பிள்ளை பாக்குறியா? இல்லங்க, சிரிச்சுக்கிட்டே மாப்பிள்ளை பாக்குறேன். ஏய், நிஜமாவா மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொல்ற? ஆமா. எக்கு தப்பா யாரையாவது வர வச்சு பிரச்சனையாயிட போகுது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஒன்னும் ஆகாதா? வர்றவங்க கிட்ட ஏதாவது பேசி தொலைக்க போறாடி? அதான் தெளிவா சொல்லிட்டாளே, அவனே வேண்டான்னு சொல்லிட்டான். அவனை போய் எதுக்கு தொங்கறது? வேற மாப்பிளைய பாருங்க, பிடிச்சா கட்டிக்கிறேன்னு. அப்புறம் என்ன டவுட்? இல்லப்பா, 50 எபிசோட் போக வேண்டிய கதை 5 எபிசோட்லயே முடியற மாதிரி தெரியுதே. இது உனக்கு தப்பா தெரியலையா? உன் பொண்ணு வேற ஏதோ பிளான் பண்றா. பண்ணட்டும் பண்ணட்டும், எதுவா இருந்தாலும் நாளைக்கு தெரிஞ்சிட போகுதுல்ல. ஹலோ, முன்னாடி போமா. ஹலோ, ரோட்ல யாருமா டிராபிக் பண்றது? வீடு வந்துச்சா? பெட்ரோல் வண்டிக்கு போட்ட மாதிரி தெரியலையே, டிரைவர் போட்ட மாதிரி தெரியுதே. டாடி, டாடி, என்னப்பா வாசல்ல நிக்கிற? நான் வாசல்ல நிக்கிறது ஓகே, நீ பக்கத்துல இருக்கிற தூணை பார்த்து பேசிட்டு இருக்கிறியே. உன் கண்ணை காணும். கரெக்ட். நக்கல் மீ. என்னப்பா தீர்த்தங்கரரா இருக்கிறியா? என்ன வளர்றா? இல்ல சரவணா, வழக்கமா நீ இந்த டைம்ல கொஞ்சம் அப்நார்மலா இருக்கணும். வெரி நார்மலா இருக்கிறியே, அதான் கேட்டேன். ஏண்டா அறிவு கெட்டவனே, குடிச்சிட்டு வந்திருக்கிறியா? மீனாட்சி என்ன நினைப்பா? பாம்பேல இருந்து பாஸ் வந்திருந்தாரு. மீட்டிங் முடிச்சுட்டு சாப்பிட்டு தான் போன சரவணா அடம் பிடிச்சாரு. சரி, சாப்பிடும் போது பார்த்தா டக்குனு ஒரு ஓட்கா பாட்டில் ஆர்டர் பண்ணிட்டாரு. நான் ஏதோ சோடா பாட்டில் நினைச்சு எடுத்து குடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா ஓட்கா பாட்டில்ன்றாரு. சரி, அச்சாச்சுன்னு ஒரு பேக்கு தான் அச்சேன். வாசனர் தான் என்ன கப்பிலாம் ஒன்றும் வரல, ஆக்டிவிட்டிஸ் காட்டி கொடுத்துரும். நான் நார்மலாக தானே இருக்கேன். நார்மலாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அப்நார்மலாக சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கேன். நீ ஒரு பாரம்பரிய குடிகாரன். பாம்பு எது கழுகு எதுன்னு கரெக்டாக கண்டுபிடிப்பா. மீனாட்சியால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற? ஆமா, உனக்கு கொஞ்சம் சிக்ஸ்த் சென்ஸ் ஜாஸ்தி. சரவணா, தண்ணி அடிச்சிருக்கிறியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 6th சென்ஸ்லாம் வேணாண்டா, கொஞ்சம் காமன் சென்ஸ் இருந்தா போதும். மீனாட்சி கண்டே பிடிக்க முடியாது. பாக்குறியா? நான் பார்க்கலப்பா, நல்லதோ கெட்டதோ உனக்கே நடக்கட்டும். நான் எஸ்கேப் ஆயிடுறேன். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டாய். மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி. ஹாய் பேபி. கூல். குடிச்சிருக்கியா? What nonsense you're talking? Huh? Huh? Deep looking? What yeah? What? Yeah? What yeah? குடிச்சிருக்கியா? What? How dare you put such an accusation on me? You country colored kurchu lady? Huh? Huh? What? No following English ah? எதை வச்சு நான் குடிச்சிருக்கேன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்க வர, அதானே? யா. குனிஞ்சு உன் காலை பாரு. காலையா? மாத்தி போட்டு வந்துக்கிறானே.
இது எப்படி வந்துச்சு? அதை நான் கேட்கணும்டா. எப்படி வந்துச்சு? லைட்டா மப்பானது ஓகே. ஆனா ஒரு கால்ல ஷூவும் ஒரு கால்ல செருப்பும். என்ன? இது ஒரு கேம். எது? ஒரு கால ஷூவும் ஒரு கால செருப்பும் போடுறதா? ஆமா. இப்போ நான் அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட்ல ப்ரமோஷன், அதனால ஷூ பழைய மாதிரி ஷோ பண்ணிட்டு இருக்கிறேன்ல நீங்க நான் ராஜா சார், அதனால செருப்பு. இந்த ரெண்டு ரோலையும் நான் எப்படி பேலன்ஸ் பண்றதுக்காக இது ஒரு கேம். இது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லல்ல? சிம்பிளா தானே ஒரு கேள்வி கேட்டேன், நீ என்னென்னமோ பேசுற. நான் வேணா ஊதி காட்டவா? ஆல்ஸ் வாசனை வரும் பாரு. டேய், இது ரொம்ப பழசுடா. இது குடிச்சிட்டு ஹால்ஸ் போடுறது. ஹே, நான் குடியல. குடிச்சிருக்க. குடியல. குடிச்சிருக்க. குடியல. குடிச்சிருக்க. குடியல. குடிச்சிருக்க. மன்னிச்சிரு மீனாட்சி. டேய், மன்னிச்சிரு மீனாட்சி, உனக்கு நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன். கண்ணா, முதல் தப்பு குடிக்கிறது, ரெண்டாவது தப்பு குடிக்கலன்னு போய் சொல்றது. இல்ல மீனாட்சி, ஆபீஸ்ல தப்பு பண்ற எல்லாருக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். எனக்கு காரணம் தேவையில்ல. என்ன மீனாட்சி? ஏண்டா, லவ் பண்றப்போ நான் 600 கிலோமீட்டர் தள்ளி இருந்தேன். நீ குடிச்சா கூட எனக்கு தெரியாது. அப்பெல்லாம் குடிக்க போறதா இருந்தா கெஞ்சி கூத்தாடி பெர்மிஷன் வாங்குவல்ல. இப்ப குடிச்சிட்டு வீட்டுக்கே வர என்ன அலட்சியம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி கரகாட்டக்கார செந்தில் மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? சாரி மீனாட்சி, குடிக்கணும்லாம் போல. பாம்பே பாஸோட டின்னர் தான் போனேன். மாட்டேன்னு சொல்ல முடியல. சத்தியமா இனிமேல் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி தான் குடிப்பேன். என்னது? இல்ல, குடிக்கிறதா இருந்தா சத்தியமா இனிமேல் குடிக்க மாட்டேன் மீனாட்சி. இது குடிச்சிட்டு சொல்றியே, நம்பலாமா? நம்பு மீனாட்சி, இனிமேல் குடிக்கவே மாட்டேன். ஏன் மேல சத்தியம் பண்ணு. அதெல்லாம் முடியாது. வேற நான் உங்க அண்ணன் மேல சத்தியம் பண்றேன். டேய், ஏன் மேல சத்தியம் பண்ணு. அதெல்லாம் முடியாது. ஏன்? அப்படிலாம் அவன் மேல சத்தியம் பண்ண முடியாது. அப்போ உன் மேலேயே உனக்கு நம்பிக்கை இல்லை, அப்படிதானே? அப்படிலாம் இல்ல, வானா விடு மீனாட்சி. என்ன என்ன? சூப்பரா இருக்கிற மீனாட்சி. அப்படியா? எக்கு தப்பா இருக்கிற நீ. அப்படியா? மீனாட்சி. என்ன மீனாட்சி? என்னடா? குட்டி கண்ணா, நீ ரொம்ப குடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால பயங்கர ஃபீலிங்ல இருக்க. மீனாட்சி, பயங்கர ஃபீலிங்ஸ்ல இருக்கேன்டா. குட். தலையணையும் பெட்ஷீட்டும் கொண்டு வந்து தரேன். நீ சோஃபாலே குப்புறப்படுத்து தூங்கு. மீனாட்சி. என்னடா சவுண்ட் ஜாஸ்தி ஆகுது? மீனாட்சி, அது சும்மா சரக்க விட்டு பெட்ரூம்குள்ள வரணும்னு நினைச்ச நடக்காது கண்ணா. மீனாட்சி, உனக்கு என்ன பத்தி தெரியாது. கதவை உடைச்சு உள்ள வந்த நீ காலினி. ஏய், வாடிவல்ல. ஏய், என்ன? பெட்ஷீட். படுத்துங்க. நாங்க படுத்துக்கிறோம். உள்ள போய் தாப்பால் போட்டுங்க. வெளியில குடிகாரங்க தொல்லை ஜாஸ்தி இருக்குது. ஜோக் நல்லாதான் இருக்கு. ஆனாலும் நீ சோஃபால தான் படுத்தாகணும். குடிய கெடுத்துடுச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ அம்மா, நான் மீனாட்சி பேசுறேன். மீனாட்சி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேம்மா. என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க?
அம்மா, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ தப்பா எடுத்துக்கூடாது. உன்னை போய் நான் தப்பா எடுத்துப்பேனா? சொல்லுமா. அண்ணனுக்கு பேசாம சௌந்தர்யாவே முடிச்சு வச்சிடலாமே. மீனாட்சி. ஆமாம்மா, யோசிச்சு பார்த்தேன். நம்ம அண்ணன் கிட்ட நடந்துக்கிட்டது தப்போன்னு தோணுது. அண்ணனுக்கு சௌந்தர்யாவை பிடிச்சிருக்குன்னா அவளையே அதுக்கு கட்டி வச்சிடலாமே. உனக்கு சம்மதம் தானே? நானே இது எப்படி பேசலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீ நினைக்கிறதா எனக்கும் தோணுச்சு. அப்பா தான் என்ன சொல்லுவாரோ தெரியல. நீ ஒன்றும் கவலைப்படாத, அப்பா கிட்ட நான் பேசுறேன். சரிம்மா. அண்ணனோட விருப்பம் அதுதானா, அதுவே நடக்கட்டும். அப்பா மாட்டேன்னு சொல்ல மாட்டாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சரி. தமிழ் மேல நமக்கு அக்கறை இருக்குன்னு காட்டுறதுக்கு இதை தவிர வேற வழி இல்லை. ஆமாம்மா, அப்பவே நம்ம சம்மதிச்சிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அண்ணனுக்கும் நம்ம மேல மன கஷ்டம் வந்திருக்காது. விடுமா, நான் பண்ண தப்ப நானே சரி பண்ணிக்கிறேன். நமக்குள்ள பேசிக்கிறது சரிதான். மாப்பிள்ளை வீட்டுல ஒத்துக்குவாங்களா? மாமா, அத்தை, சரவண எல்லாருமே ஏண்டா இது வேண்டான்னு சொன்னோன்னு தான் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால இந்த பக்கம் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். சௌந்தர்யாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்களே. அண்ணன் மேல இருக்கிற கோவத்துல மாப்பிள்ளை பாருங்கன்னு சும்மா சொல்லியிருந்தா, இவங்களும் பேருக்கு தான் மாப்பிள்ளை தேடுறாங்களே ஒழிய இவங்க பாக்குற மாப்பிள்ளைக்கு அவ சம்மதம் சொல்லுவான்னு இவங்களுக்கும் நம்பிக்கை இல்லை. சபையில வச்சு அண்ணன் அவளை வேண்டான்னு சொன்னானே, சௌந்தர்யா அவனை ஏத்துக்குவாளா? அம்மா, இப்போ சௌந்தர்யாவுக்கு அண்ணன் மேல கோவம் இல்லை, நம்ம மேலதான் கோவம். நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் அண்ணன் மனசை கலைச்சிட்டோன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. அதனால அண்ணன் ஒரு தடவை அவளை நேர்ல பார்த்தா எல்லாம் சரியாயிடும். நீ சொன்ன மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுன்னா நல்லதுதான். நானும் உச்சியம்மன் காளிக்கு காசு முடிச்சு போட்டு வச்சிருக்கேன். அவ தான் கூட இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு தரணும். நீ கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா முடியும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் புள்ள அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். பழைய மாதிரி அவன் நம்ம எல்லார்கிட்டையும் அன்பா பாசமா இருக்கணும். அது போதும். கவலைப்படாதம்மா, சௌந்தர்யாவுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் நடத்தி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. சரிம்மா. சரிம்மா, வச்சிடுறேன். சரிம்மா. முதல்ல நீ இந்த பூச்சி மருந்து அடிக்கிறது நிறுத்து. உன் பொண்ணு எங்க? பட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு ரெடி ஆகணும்ல. என்ன நீ ஷாக் மேல ஷாக்கா கொடுக்கற? ஏங்க, பொண்ணு பார்க்க வர்றாங்க, அவ ரெடி ஆகி வர வேண்டாமா? ஆமா, இன்னும் இந்த பொண்ணு பார்க்கிற விஷயத்தை உங்களால நம்ப முடியலல்ல. இப்ப என் பொண்ணு கிளம்பி வருவா பாருங்க. பாக்குறேன் பாக்குறேன். மா, பூ எங்க வச்சிருக்க? ஃப்ரிட்ஜ் மேல இருக்கு பாரு. சரி. சத்தியமா அவளுடைய இந்த சேஞ்ச் நம்புற மாதிரி இல்ல, டவுட்டா இருக்குது. மாறாமல் இருப்பது மாற்றம் ஒன்றுதானே. ஏன் டயலாக்லாம் நீ சொல்ற? அம்மா, இந்த பூ வச்சு விட. இந்த பின்னு. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? ரொம்ப அழகா இருக்குமா. நீ சிரிச்சே ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அம்மா, யார் வர போறாங்க? உனக்கு தெரிஞ்ச மாப்பிளதான், பொறுத்திருந்து பாரு. அவளுக்கும் சொல்லலையா? யாருக்கும் சொல்லல. ரொம்ப நேரம் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது. சட்டு புட்டு மாப்பிளை வந்து பாத்துட்டு போ சொல்லு. சரிம்மா சரிம்மா. நீ கீழே போல. மாப்பிள்ளை பார்த்ததெல்லாம் நீ தானே? மாப்பிள்ளை பார்த்தேன் நான் தான். வேணும் வேணான்றது அவளே முடிவு பண்ணிட்டோம். இல்ல, இது சரியா வரும்னு எனக்கு தோணல. ஏன்? நம்ம மேல இருக்கிற கோவத்துல தான் இதுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி தோணுது. மாமாவும் அதை தான் ஃபீல் பண்றாரு. எனக்கு என்னவோ இன்னைக்கு வர மாப்பிள்ளையே வேண்டான்னு சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, வேண்டான்னு சொல்லி எல்லாரையும் தர்ம சங்கடப்படுத்துவான்னு தோணுது. பார்க்கலாம், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல, அவங்க விருப்பம் என்னன்னு கேட்டு. அவ விருப்பம் என்னன்னு தெரியாதா? அவளுக்கு ஓகே சொல்றதா இருந்தா அன்னைக்கே சொல்லியிருந்துருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா அவங்களுக்கு பிரச்சனை வருதோ இல்லையோ, உங்க அண்ணனை இவ்வளோ நம்ம கிட்ட முறைச்சிருந்துருக்க மாட்டாங்க. இல்ல, இப்ப கூட. இப்ப கூட ஒன்றும் இல்லை.
என்னன்னு சொல்லு. அவங்க இஷ்டப்படியே விட்டுடலாமே. சரி, முதல்ல இந்த பொண்ணு பார்க்குற மேட்டர் முடியட்டும். அவ என்ன பண்றான்னு பார்த்துட்டு அப்புறம் யோசிப்போம். நல்லதோ கெட்டதோ அண்ணனுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையட்டும். அதுக்கு நான் பண்ண தப்பு சரி பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதுவே போதும். வந்துட்டாங்க வந்துட்டாங்க. ஹாய் சௌந்தர்யா. ஹாய். என்ன திடீர்னு சரவணனை பார்க்க வந்தியா? இல்ல, உன்னை பார்க்க தான் வந்தேன். உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்கேன் சௌந்தர்யா. வணக்கம். வாங்க. அப்போ நம்ம பிரகாஷ் தான் மாப்பிள்ள. மாப்பிள்ள பிடிச்சிருக்கா இல்லையா? இல்லனா இப்பவே சொல்லிடு, வண்டி வெயிட்டிங் சார்ஜ் கம்மியாகும். டேய் சும்மாடா. வாங்க பிரகாஷ், வாங்கம்மா வாங்க. அம்மா, தெரிஞ்சால வர சொன்னா நான் அதுவும் கலட்ட பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் பண்ணுவேனா? உனக்கு பிடிக்காத எதையும் நாங்க ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். பிடிக்காதது ஃபோர்ஸ் பண்ண மாட்டீங்க, பிடிச்சது ஒத்துக்க மாட்டீங்க. உனக்கு தெரிஞ்ச பையன்டி, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு, கத்தி அசிங்கப்படுத்தாத. வா. எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். போவேணாமா? வேணாம். ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. ஆகாது. மாப்பிள்ள அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சவன் தான். யாரு? நம்ம பிரகாஷ் தான். உங்க பொண்ணை பத்தி தெரியாதது இல்ல. பிரகாஷுக்கு விருப்பம்னா எனக்கு விருப்பம் தான். யூஷுவல் ஃபார்மாலிட்டிஸோட பொண்ணு பார்க்க வரணும்ல அவசியமே இல்ல. இவங்க 2 பேருக்கும் சம்மதம்னா அப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. சௌந்தர்யா, சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கே வரேன். உன்னோட ஃபர்ஸ்ட் லைஃப் ப்ராப்ளம் ஆனது எனக்கு தெரியும். மீனாட்சி அண்ணனோட ஒரு பிரேக்கப் ஆனதும் எனக்கு தெரியும். நீ காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்தே உன் மேல எனக்கு ஒரு காதல் உண்டு. பிரகாஷுக்கு இன்னைக்கு பேட் டைம் தான். உனக்கு வாழ்க்கை கொடுக்குற எண்ணம், ஃப்ரெண்டுக்காக உன்னை ஏத்துக்கிற எண்ணம் கிடையாது. எனக்கு பிடிச்ச, நான் நேசிக்கிற ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறேன். சந்தோஷமா முழு மனசோட சொல்றேன், எனக்கு சம்மதம். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நீ உன்னோட பதில சொல்லு. வேணானாலும் ஓப்பனா யோசிக்காம சொல்லு. எப்போதுமே நான் உன் ஃப்ரெண்டா இருப்பேன். எனக்கு சம்மதம். சௌந்தர்யா, எனக்கு சம்மதம்மா. சரவணா, சௌந்தர்யா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாடா. என்னமா சொல்ற? பிரகாஷ கட்டிக்க சம்மதம் சொல்லிட்டாப்பா. நிஜமாவா? ஆமாப்பா. வா வா. கடவுளே, இனிமேல் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வாமா.